அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் அப்டேட் வித் ரகுராமன். ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் அந்த மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ மெயில் ரிசீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 4th, 5th அண்ட் 6th நவம்பருக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ண சொல்லி மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி அந்த கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ ப்ரீஃபாக நம்ம இதில் பார்ப்போம். உங்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது tndalu.ac.inல போனீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்த பிறகு இதில் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் 5 years அஃபிலியேட்டட் லா காலேஜ் டிகிரி கோர்ஸ் கொடுப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹானஸ் கொடுத்தது. இன்னும் நமக்கு உங்கள் அஃபிலியேட் லா காலேஜ் பற்றி அந்த வேர்டிங்ஸ் மென்ஷன் பண்ணல. 2-3 நாள் அது என்டர் பண்ணுவாங்க. நம்ம சாம்பிளுக்காக காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த வார்த்தை வரும். ஃபார் 5 years அஃபிலியேட்டட் லா காலேஜ் டிகிரி கோர்சஸ் 2020-21 நியூன்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இந்த சைட்டு வந்துடும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும். அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அங்கே என்டர் பண்ணணும். தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். இது ரெண்டும் என்டர் பண்ண பிறகு என்ன ஆகணும், நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா அடுத்த சைட்டுக்கு போகும். ஸோ நீங்கள் லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் இது மாதிரி அப்பியர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட்ஸ் நேம் வரும். தென் உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் வரும். தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வரும். தென் உங்களோட கேட்டகரி வரும். தென் உங்கள் ரேங்க், ஜென்ரல் ரேங்க் ஆர் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் காமிக்கும். தென் உங்களோட ஜெண்டர் காமிக்கும். தென் ஸ்பெஷல் கேட்டகரி எதாவது இருந்தால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அது மாதிரி எதாவது வரைச்சு அதையும் காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து டிஸ்பிளே வரும். அதான் கடைசியாக பார்த்தீங்கன்னா சீட் அலாட்டன் காமிக்க ஒரு ரீல்ஸ் வரும். இது வந்து தான் இப்படி தான் உங்கள் ஸ்க்ரீன் வரும். ஸோ இது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அஃபிலியேட் லா காலேஜ் பார்க்கும்போது மொத்தம் 13 இருக்குது. 12 வந்து பியூர்லி கவர்மெண்ட் காலேஜஸ். தென் 13th வந்து சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனம். இது பார்த்தீங்கன்னா 60% கோட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். ரிமைனிங் 40 சம்திங் வந்து என்ன ஆகும்னா அந்த காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா போய் சேர்ந்துடும். இதில் நீங்கள் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் அஃபிலியேட் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் ஆகும், அட்மிஷன்ஸ் ஃபில் ஆகும். இது லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 13 காலேஜில் உங்களுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. தென் அடுத்த ஆப்ஷன் செங்கல்பட்டு இருந்தால் செங்கல்பட்டு கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷன் ஏதாவது மதுரை, திருச்சி வேணும்னா அதை கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுத்தது. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது, BA LLB தான். நம்ம மொத்தம் 13 காலேஜ் மட்டும் டிஸ்பிளேல வரும். ஸோ நம்ம காலேஜ் அந்த சப்ஜெக்ட் காமன் இருந்தால் கூட நம்பர் ஆஃப் காலேஜ் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருச்சி, மதுரை, சேலம், தேனி, இந்த மாதிரி 13 காலேஜ் டிஸ்பிளேல வந்துடும். உங்களுக்கு தேவையான ஒரு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்ததுனால ஸோ ஆப்ஷன்ஸ் கூட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு இதுக்காக நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ், உங்கள் நியர்பை ஏரியா அந்த காலேஜ் சூஸ் பண்ணிடுங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து அடுத்து சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருக்கிற காலேஜ் சூஸ் பண்ணீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். தென் சூஸ் பண்ண பிறகு கீழே சப்மிட் ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுங்க. சப்மிட் அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்துடும். அதாவது உங்களுடைய கேண்டிடேட்ஸ் நேம், ஹால் டிக்கெட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, ரேங்க் வைஸ். இப்போ ரேங்க் என்னன்னு காமிச்சிடும், ஜெண்டர் காமிக்கும், தென் ஸ்பெஷல் கேட்டகரி எதாவது காமிக்கும். ஃபைனலாக சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ஆஃப் த காலேஜ், நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதாவது கவர்மெண்ட் லா காலேஜில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சொல்லி போட்டிருக்கு. இது சாம்பிள் தான். ஸோ தென் உங்களுடைய கோர்ஸ் நேம் வந்துடும். அப்ளைட் கேட்டகரி என்னன்னு காமிக்கும். தென் அலாட்டட் கேட்டகரி காமிச்சிடும். ஸோ இது வந்த பிறகு நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் இந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணலாம். பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் கிளிக் பண்ண பிறகு என்ன ஆகுனா உங்களுக்கு அடுத்தது அலாட்மெண்டோட கன்ஃபர்மேஷன் அந்த இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல இப்படி வந்துடும். உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் 5 year BA LLBன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் 5 year BA LLBன்னு சொல்லிட்டு இப்படி வந்துடும் அலாட்மெண்ட் லெட்டர். இது கூட என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கொண்டு போயிட்டு காலேஜ் சப்மிட் பண்ணணும், என்னைக்கு சப்மிட் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில்
The candidates has to submit the following original documents at the time of admission at the name of the college. இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸோட சாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் மென்ஷன் பண்ணுவாங்க. தென் டேட் என்னைக்குள்ள சப்மிட் பண்ண சொல்லி அந்த டேட் தெரிவிப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்ஸ் ஒரிஜினல், 12th mark sheets original, then transfer certificate and conduct certificate originals, then passport size photograph 3 copies recently taken, then community certificate in the specific format அது கொண்டு போகணும். தென் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆச்சுன்னா அதையும் சப்மிட் பண்ணணும். தென் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது வேறு மோடில் சிபிஎஸ்சி அவர் இன்னொரு மோடில் இல்லை அதர் ஸ்டேட்டில் ஏதாவது படிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த எலிஜிபிள் வரும். அவங்க தான் வந்து இதை வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுக்கு எதாவது தேவை கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் தேவை, நோ நீடு. அடுத்தது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் அந்த கோட்டாவில் ஏதாவது வந்திருந்தீங்கன்னா அதையும் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 9th படிங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு புரியல. ஷோயில் வரும்போது சில பேர் வந்து இது வாங்காமல் டைரெக்டாக வந்துட்டாங்க. அதாவது என்னென்ன, ஸ்வான் அஃபிடவிட் ஃபார் நான் இன்வால்வ்மெண்ட் இன் ராகிங் ஆர் டு பி சப்மிட்டட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ் and their parents or guardians in the format of annexure 10, 11 and 12 in accordance with the UGC regulations 2009. So anti-ragging விஷயமா affidavit தரணும். Joint annexure 10 வந்து joint annexure by both parents and student ஒன்று தரணும். 11th வந்து வெறுமனே ஸ்டூடெண்ட்ஸோட டிக்ளரேஷன், 12th வந்து பேரண்ட் டிக்ளரேஷன். இந்த மூணுமே தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு போய் காலேஜ் சப்மிட் பண்ணணும். இதுக்கு வந்து சில இது இருக்குது. அதாவது ₹20 ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு இந்த அனெக்ஷன்லாம் பார்த்தி உங்களோட ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ப்ராஸ்பெக்டஸில் வந்து 10th ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 பார்த்தா அது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அனெக்ஷர் 11 பை ஸ்டூடெண்ட் வந்து பேஜ் நம்பர் 56 பார்க்கலாம். தென் அனெக்ஷர் 12 பை ஸ்டூடெண்ட் பை பேரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட் பேஜ் நம்பர் 57 இருக்குது. ஸோ அந்த கொடுத்த அந்த ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி டைப் பண்ணிவிட்டு தென் கமிஷன் ஆஃப் ஓர்ஸ் கிட்ட போய்ட்டு சிக்னேச்சர் வாங்கிட்டு இதை கொண்டு போய் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக இதை சப்மிட் பண்ணணும். இது கண்டிப்பாக கேட்பாங்க, இட் இஸ் மேண்டேட்டரி. அவ்வளோதான். ஸோ இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது இந்த அஃபிடவிட் அனெக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை ஏதாவது ரெடி பண்ணி தரணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த இமெயில் ஐடி இருக்குது, தென் ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்களை காண்டாக்ட் பண்ணினா கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாவது சென்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.